ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் 360. ட்ரீம் 11 மாதிரியான கேஷ் கேம்ஸ் பேன் ஆகி கிட்டத்தட்ட 2 மாத காலங்கள் ஆக போகுது. இது திருப்பி வருமா வராதான்னு யூசர்ஸ் மத்தியில் நிறைய கேள்விகள் இருக்கு. நீங்க நினைச்சா அது திருப்பி வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அது எப்படின்னு கேட்குறீங்களா? ஃபுல் வீடியோவையும் மிஸ் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் பேசுற விஷயங்கள் உங்களுக்கு முழுமையா புரியும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பாசிட்டிவான நியூஸ் ஏதாவது இருந்தால் போடுங்க ப்ரோன்னு அடிக்கடி கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. பர்டிகுலர்லி உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஒரு பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் இருக்குது. கவர்மெண்ட் ஆகஸ்ட் மாதம் பார்லிமெண்ட்டில் ஒரு பில் பாஸ் பண்ணி காசு கட்டி விளையாடுற எல்லா விதமான கேம்ஸையும் தடை செஞ்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 மாதங்கள் காலம் ஆயிடுச்சு. இதை எதிர்த்து நிறைய நிறுவனங்கள் கோர்ட்லேயும் கேஸ் போட்டுட்டு இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைனல் ஹியரிங் நவம்பர் 4th வரப்போகுது. அதுக்கு முன்னாடியே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு அப்டேட் இருக்குது. அது என்னன்னு கேட்குறீங்களா? அக்டோபர் 1 அன்னைக்கு இந்த ஆன்லைன் கேமிங் பில் ஃபுல்லி எஃபெக்டிவாக வரும்னு சொல்லி கவர்மெண்ட் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது முழுமையான தடை அக்டோபர் 1 இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா. பட் கவர்மெண்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அதுக்கு மாறாக கவர்மெண்ட் வேற ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத ஸ்லைட்லேயும் நான் போடுறேன் பாருங்க. அது என்னன்னா, அக்டோபர் 31 வரைக்கும் ஸ்டாக் ஹோல்டர்ஸ், அதாவது இந்த ஆப்போட ஸ்டாக் ஹோல்டர்ஸும் சரி பப்ளிக்கும் சரி கவர்மெண்ட்டுக்கு இந்த ஆன்லைன் கேமிங் பில்லை பற்றி சஜஷன் அண்ட் ஃபீட்பேக்ஸ் கொடுக்கலாங்கிறது மாதிரியான ஒரு அப்டேட்டை கவர்மெண்ட் சைடில் இருந்து நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸ்லைடில் நீங்களும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃபீட்பேக்கை எப்படி கொடுக்குறதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு இமெயில் ஐடி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த இமெயிலுக்கு தான் நீங்கள் இந்த ஃபீட்பேக்கை இமெயிலாக அனுப்ப முடியும். அந்த இமெயில் ஐடி என்னங்கிறதையும் நான் இந்த ஸ்லைட்லேயும் உங்களுக்கு பெருசாகவும் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இந்த இமெயில் ஐடிக்கு யாரெல்லாம் ஃபீட்பேக் அனுப்பலான்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே அனுப்பலாம். கேம் வேண்டான்னு நினைக்கிறவங்க கூட இதுக்கு ஃபீட்பேக் அனுப்பலாம். வேணும்னு நினைக்கிறவங்களும் ஃபீட்பேக் அனுப்பலாம். பட் அவங்களே ஒரு இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நான் ஸ்லைடில் போட்டு காட்டுறதுல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பாயிண்ட் சென்ட் யுவர் இமெயில் இன் வைஸ் மேனர், அதாவது ரெஸ்பெக்டபிள் வேர்ட்ஸில் வேலிடான பாயிண்ட்ஸை நீங்கள் போடுங்க. ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுங்க. ரொம்ப கோபமாகவோ இல்லை வேறு சில வார்த்தைகளையோ பயன்படுத்தாதீங்க. ஏன்னா கவர்மெண்ட்டும் ரொம்ப வைஸ் வேர்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ண மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ யூஸ்வலி இந்த மாதிரியான ஃபீட்பேக்லாம் ஒரு கேமையும் ஒரு பில்லையும் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் சைட்லேருந்து கேட்பாங்க. பட் இப்போ முழுமையாக பேன் பண்ணதுக்கப்புறம் கேட்டிருக்காங்க. இதனால் ஏதாவது மாற்றம் நிகழுமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயம். ஒருவேளை நிறைய பேர் இந்த கேம்லாம் பேன் பண்ணது சரிதான், இது திருப்பி வரக்கூடாதுங்கிற மாதிரி மெஜாரிட்டி ஃபீட்பேக் இருந்தால் இந்த பேன் கண்டிப்பாக தொடரும். இல்லை நிறைய பேர் இந்த கேமை ரெகுலேட் பண்ணால் போதும், திருப்பி வரத்துக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாங்கிற மாதிரி மெஜாரிட்டியான ஃபீட்பேக் அமைச்சா அதையும் ரீகன்சிடர் பண்ணுவோன்னு கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் வச்சு தான் சொன்னேன். நீங்கள் நினச்சா திருப்பி இந்த ஆப்ஸ் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. மெஜாரிட்டி என்ன மாதிரியான ஃபீட்பேக் கிடைக்குதோ அதை பொறுத்து தான் கவர்மெண்ட் இதை ஆஸ் இட் இஸ் பேன் பண்ணலாமா இல்லை திருப்பி கொண்டு வரலாமாங்கிற ரீகன்சிடரேஷன் பண்ணுவாங்க. பட் வேர்ட்ஸ் மட்டும் பார்த்து யூஸ் பண்ணுங்க. வேலிடான பாயிண்ட்ஸ் போடுங்க. ஏன் வேணும் வேண்டாங்கிறத கொஞ்சம் சிம்பிளாக நீட்டாக சொல்லிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் பேசின விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது புதிய அப்டேட் வந்துச்சுன்னா அதை பற்றியும் ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.